Welcome students. So in the video Anna University November December 2020 end semester examination அதனுடைய full instructions எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. Actually this is a student user manual for online proctor examination February 2021. So another things first schedule, then general instructions, then instruction to candidate, then do's, don't do's, malpractice punishment. Okay, now 5 points total of 14 pages இருக்குது. So the short time la நான் உங்களுக்கு சொல்றேன். So first schedule பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 ஷெட்யூல் இருக்குது. ஓகே, ஷெட்யூல் ஆஃப் எக்ஸாமினேஷன் 5 பேட்ச் 1, batch 2, batch 3 and 4, 5. So each batch carry 1 hour. Okay, 1 hour ஒரு பேட்ச்க்கு. So first batch 8 o'clock ஸ்டார்ட் ஆகுது, second batch 10, third batch 12, fourth batch 2 and fifth batch 4 PM. இந்த மாதிரி டைமிங் கொடுத்துருக்காங்க. உங்கள் டைம் டேபிளில் உங்கள் எக்ஸாமுக்கு எந்த டைமிங் சொல்லியிருக்காங்களோ அந்த டைமில் தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓகே, ஸோ வர 29 and 30 மார்க் டெஸ்ட் இருக்குது ஃபார் கேண்டிடேட் ஆன் ரோல். ஓகே, ஸோ அந்த மார்க் டெஸ்ட்டுங்கிறது ட்ரையல் டெஸ்ட். இது எப்படி இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னால ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த டெஸ்ட்லேருந்து உங்களுடைய எந்த மார்க்கும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ உங்களுடைய டிவைஸ் கம்பேட்டபிலிட்டி, ஓகே, இதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக தான் இந்த மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்க. கண்டிப்பாக எல்லோரும் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, மார்க் டெஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மெயின் எக்ஸாம் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். உங்களுடைய டிவைஸ் மார்க் எக்ஸாமுக்கு சப்போர்ட் ஆகலைன்னா வேறு டிவைஸ் ட்ரை பண்ணுங்க. ஓகே, அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் அந்த மார்க் டெஸ்ட் வைக்கிறாங்க. இது ட்ரையல் டெஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. அப்படி சப்போஸ் அது பண்ணலைன்னா உங்களுக்கு உங்கள் டிவைஸ் மெயின் எக்ஸாமில் சப்போர்ட் ஆகுதா இல்லையாங்கிறது தெரியாது. ஸோ சம் ப்ராப்ளம்ஸ், டெக்னிக்கல் இஷ்யூஸ் வரும். ஸோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும்னா மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. ஓகே, தென் February 1 to 17 வரைக்கும் டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க 17 ரெகுலேஷனுக்கு. ஓகே, ஸோ அந்த டைம் டேபிள் படி நீங்கள் இந்த கரெக்டான டைமில் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். ஓகே, ஃபார் அரியர் கேண்டிடேட்ஸ்க்கு இன்னும் கிளியராக எதுவுமே சொல்லலை. டேட் டு பி ஃபைனலைஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்க் டெஸ்ட் டேட் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. ஓகே, அவங்களுக்கு லேட்டாக தான் வரும். அப்புறம் அவங்களுக்கு 13லேருந்து அவங்களுக்கு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதுவும் டைம் டேபிள் 13 ரெகுலேஷனுக்கு இன்னும் ரிசீவ் ஆகலை. ஸோ சீக்கிரமாக டைம் டேபிள் வந்துடும். ஓகே, ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே காமனாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான், அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கும்போது ஆல்ரெடி 8th செமஸ்டர் எழுதினவங்களுக்கு எல்லாமே தெரியும். பட் இப்போ ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தரவாக பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லாருமே எக்ஸாம் வித்தவுட் ஃபெயில் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓகே, ஸோ யாருமே மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். நான் இது அட்டன் பண்ணிடலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுடைய கிளியர் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. ஓகே, அரியர்ஸ் மெயின் எக்ஸாம் எல்லாமே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். டைமிங் அப்படின்னு சொல்லும்போது அந்த பேட்ச் டைமிங் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த ஒவ்வொரு பேட்சுக்கும் ஒவ்வொரு டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் அட்டன் பண்ணணும். அவுட் சைட் இந்தியா அப்படின்னா இந்தியன் டைம் என்னவோ அந்த டைம் தான் அட்டன் பண்ண முடியும், வேறு டைமில் அட்டன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த ஐஎஸ்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டைமில் தான் அட்டன் பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் கொஸ்டின் பேட்டர்ன் பார்க்கும்போது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். ஓகே, எம்சிக்யூ 4 சாய்ஸ் இருக்கும், நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, டோட்டல் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 60 மார்க்ஸ். டோட்டல் டைம் 1 hour 60 minutes. சாரி, 1 hour or 60 minutes. ஸோ கொஸ்டின் பார்ட் ஏ பார்ட் பின்னு 2 டைப் இருக்குது. பார்ட் ஏ 30 மார்க், பார்ட் பி கேரிஸ் 30 மார்க். ஓகே,
So part A completely 1 mark question, part B is a 2 mark questions. Okay, so the 1 mark questions may be a remembrance understanding type, and 15 2 mark questions may be analytical type. Okay, so the passing requirement and weightage assigned shall be as per the respective regulation. ஸோ ரெகுலேஷனை பொறுத்து தான் உங்களுடைய பாசிங் ரெக்குயர்மெண்ட் அண்ட் வெயிட்டேஜ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் எழுதுகிற இந்த 60 மார்க்கை வந்து 100 கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, ரைட். அதுக்கப்புறம் என்ன சொல்லிடுவாங்க, ஸோ உங்களுடைய எக்ஸாம் வந்து லேப்டாப், ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட், டெஸ்க்டாப் எதுனாலும் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுடைய நெட் டிவைஸுக்கு கண்டினியூஸ் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கணும். ஓகே, அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க. ஸோ ஃபார் ஸ்மூத் அட்டெம்ப்ட் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட்வைஸ் டு யூஸ் லேப்டாப் ஆர் எனி டிவைஸ் to appear for the mock examination and for the final examination. எந்த டிவைஸ் வந்து மார்க் எக்ஸாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளியர் ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி அண்ட் டெம்ப்ரரி ஃபோல்டர். ஓகே, கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய டெம்ப்ரரி ஃபோல்டர் வந்து கிளியர் பண்ணுங்கள். இல்லை மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணுங்கள். ஓகே, தென் sit in a closed room having enough light for the camera to detect your presence. So second important point இதுதான், closed room அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன்னா அதர்ஸ் வந்து உங்கள் ரூம்குள்ளே வரக்கூடாது. அதுக்காக இந்த 1 hour டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா மற்றவங்க வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஸோ இந்த ஒரு நாய்ஸ், மற்றவங்க பேசுகிறது, அன்வான்ட் நாய்ஸ் எதுவுமே கேட்கக்கூடாது. அதுதான் க்ளோஸ்டு ரூம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மேக் ஷூர் தட் தெர் இஸ் நோ நாய்ஸ் அரவுண்ட் யுவர் எக்ஸாமினேஷன். ஓகே, ரைட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறது 1 hour நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ரைட். ஸோ உங்கள் டிவைஸை வந்து நீங்கள் வைஃபை ரூட்டர் மூலமாக கனெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப க்ளோஸாக பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்குவாங்க. ஓகே, ரைட். அப்புறம் இந்த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டிஸ் நாட் பெர்மிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் எனி அதர் பர்சன்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட் கூடயோ அல்லது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஆர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் கூடயோ உட்காந்து எக்ஸாம் அட்டன் பண்ணவே கூடாது, தனியாக தான் இருக்கணும். ஓகே, அப்புறம் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது நடந்துக்கிட்டு ஒரு இடத்துல மூவ் ஆகுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, மூவிங் அவுட் ஃப்ரம் கேமராவிலேருந்து நீங்கள் மூவ் ஆகக்கூடாது. அப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரு சர்க்கிள் இருக்கும், அந்த சர்க்கிளில் உங்கள் ஃபேஸ் எப்போதுமே மெயின்டைன் பண்ணணும், அதை விட்டு மூவ் ஆகக்கூடாது. ஓகே, அதுதான் இந்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஃபைனல் எக்ஸாமினேஷன் அண்ட் மார்க் எக்ஸாமினேஷன், அதை பற்றில சில பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட்ஸ் தான். பார்ட் A வந்து 30 கொஸ்டின்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் வந்து 1 to 30, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க், டோட்டல் மார்க் 30 மார்க். பார்ட் B வந்து 15 கொஸ்டின்ஸ், 31 to 45, ஈச் கொஸ்டின் கேரிஸ் 2 மார்க்ஸ். ஸோ மேக்ஸிமம் மார்க் 30 மார்க்ஸ், டோட்டல் மார்க்ஸ் வந்து 60 மார்க்ஸ். இது வந்து ஜென்ரலில் ஆல்ரெடி சொன்ன கொஸ்டின் பேட்டர்ன். ஸோ மொபைலில் எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா, ஸோ தட் இஸ் டீரிஜிஸ்டர் யுவர் மொபைல் நம்பர் ஃப்ரம் டூ நாட் டிஸ்டர்ப் ரெஜிஸ்ட்ரி. ஸோ டிஎன்டியை வந்து எல்லாருமே மோஸ்ட்லி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். டிஎன்டி அப்படின்னா என்ன? ஸோ அன்வான்ட் மெசேஜஸ் வரும். ஆக்சுவலாக அதை ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா அன்வான்ட் மெசேஜஸ் வரும், கம்பெனிலேருந்து ஆட் ஃபோன் கால் வரும், இந்த மாதிரி வரும். இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்காக டூ நாட் டிஸ்டர்ப் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணியிருப்போம். அதை ஃபஸ்ட்டு டிசேபிள் பண்ணணும் அல்லது டீரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 10 minutes முன்னாடி லாகின் பண்ணணும். ஓகே, தென் உங்களுடைய லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி வரும்னா, இமெயில் மூலமாக வரும், எஸ்எம்எஸ் மூலமாக வரும், அல்லது சிஓஇ போர்ட்டலில் ஸ்டூடெண்ட் லாகின்லேயும் ரெஜிஸ்டர் ப்ரிவியூவில் உங்களுடைய லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால் ஒரி பண்ண வேண்டாம். ஸோ 3 waysல வந்து லாகின் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் 15 minutesல டெஸ்ட் எண்டு பண்ணணும்னா எண்டு பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த எண்ட் டெஸ்ட் பட்டன் வில் பி விசிபிள் ஒன்லி ஆஃப்டர் 15 minutes. ஸோ எண்ட் டெஸ்ட் வந்து நீங்கள் லாஸ்ட் கொஸ்டினில் தான் உங்களுக்கு தெரியும்.
ஸோ டைமிங் வந்து 15 மினிட்ஸ்க்குள்ளே தெரிஞ்சிடும். நீங்கள் வேகமாக கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு அரைஸ் ஆச்சுன்னா, உங்கள் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போது டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணி 15 மினிட்ஸ்க்குள்ளே திரும்ப லாகின் பண்ணிக்கலாம். அதே செஷனில் திரும்ப லாகின் பண்ணிக்கலாம். வேறு செஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு டைம் நீங்கள் அந்த செஷன் அட்டன் பண்ணலன்னா அது ஆப்சண்ட் தான். ஓகே, திரும்ப வேறு செஷன் கொடுக்க மாட்டாங்க. தென் ஸோ உங்களுடைய கேமரா ஆக்சஸ், லொக்கேஷன் ஆக்சஸ், ஆடியோ டிவைஸ் ஆக்சஸ் இதெல்லாமே ப்ராம்ப்ட் ஆகும்போது அதை வந்து என்ன பண்ணுங்க, டினி கொடுத்துடாதீங்க. ஓகே, அதை வந்து அலோ கொடுங்க. அலோ ஆல் த ஆக்சஸ், கேமரா ஆக்சஸ், லொக்கேஷன், ஆடியோ டிவைஸ் எல்லாமே ப்ராம்ப்ட் ஆகும். அது அலோ கொடுக்கணுமா டினி கொடுக்கணுமான்னு கேட்கும். அலோ கண்டிப்பாக கொடுத்துருங்க. அது எதுவும் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. அப்படி ஏதாவது நீங்கள் அலோவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாமுக்குள்ளே என்ட்ராகாது. ஓகே. தென் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அதுக்கப்புறம் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் ஆன உடனே உங்களுடைய ஃபோட்டோ கேப்சர் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் ஐடி வந்து காமிக்க வேண்டியிருக்கும் கேமராவில், அதுவும் ஃபோட்டோ கேப்சர் ஆகிக்கும். ஓகே. தென் ஒரு நாளைக்கு 5 பேட்சஸ் நடக்கும். ஸோ 8, 10, 12, 2, 4 இந்த மாதிரி 5 செஷன்ஸ் இருக்குது. ஓகே, உங்களுடைய செஷனில் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் டிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் எக்ஸாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிரும். உங்களுடைய ஃபோட்டோ எப்போதுமே அந்த ரவுண்ட் பாக்ஸுக்குள்ளே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். அதை விட்டு மூவ் ஆகினீங்கன்னா அது வந்து மால் ப்ராக்டிஸ் இங்கே ஸ்டேஜுக்கு போக சான்சஸ் இருக்குது. ஃபாண்ட் சைஸ் எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மெனு போய்ட்டு ரிசோர்ஸில் போய் நீங்கள் ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. அப்புறம் நேவிகேஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகும். ப்ரீவியஸ்னால் ப்ரீவியஸ் கொஸ்டின். மார்க் அப்படின்னா நீங்கள் ஆன்சர் பண்ணாத கொஸ்டின் ஃபைனலாக ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்க கொஸ்டினை மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. நான் கிளியர் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா கிளியர் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது நியூ ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே. தென் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணவே இல்லை, நாட் விசிட்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒயிட் கலரில் இருக்கும். நாட் ஆன்சர்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெட் கலரில் இருக்கும். தென் ஆன்சர் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கும். ஓகே, இந்த கொஸ்டின் நம்பர். தென் ஸோ ஆன்சர்ட் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு சொல்லும்போது அது ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஓகே, ஆன்சர்ட் அண்ட் மார்க்டுனா ப்ளூ கலரில் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டினுடைய அந்த நேவிகேஷன்ஸ் தான் இது. ஸோ என் டெஸ்ட் பட்டன் வந்து 15 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி 15 மினிட்ஸ் கழித்து அப்பியர் ஆகும். அதுவும் எப்போனா 45 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் அது வியூ ஆகும். ஓகே, நீங்கள் 45 கொஸ்டின்ஸ் எப்போ ஓப்பன் ஆகுதோ அந்த டைமில் உங்களோட என் பட்டன் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுக்கு டாப் ரைட் கார்னரில் வந்து ஒரு கிளாக் இருக்கும். அந்த கிளாக் வந்து ரிமைனிங் எவ்வளோ டைம் இருக்குங்கிறத ஷோ பண்ணும். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த எப்படி இது வந்து வாட்ச் பண்ணுறாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வாட்ச் பண்ணுறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னென்னா தட் இஸ் அ சாஃப்ட்வேர் டூல். அது ஒரு ஹியூமனுடைய எக்ஸ்ப்ரெஷன், ஆக்டிவிட்டீஸ், எமோஷன்ஸ் எல்லாமே வாட்ச் பண்ணுவோம். ஓகே, அதை வாட்ச் பண்ணுறதே நமக்கே தெரியாது. ஃப்ரண்ட் கேமரா மூலமாகவும் மைக்ரோஃபோன் மூலமாகவும் நம்மளுடைய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லை, சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் ஆன்லைன் ப்ராக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களும் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆன்லைன் ரிமோட் ப்ராக்டர்ஸ், இன்விஜிலேட்டர்ஸ், ஸ்குவாட். ஓகே, 3 பேர் உங்களை வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ இப்படி வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது மால் ப்ராக்டிஸ் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க. ஓகே, ரைட். அப்புறம் அந்த ஸ்க்ரீன் ஷேரிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஸ்க்ரீன் ஷேரிங் கண்டிப்பாக எனேபிள் பண்ணணும், ஷேர் பண்ணணும். நீங்கள் ஷேர் பண்ணனா எக்ஸாம் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஓகே,
இப்போ நீங்கள் மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ஷேரிங் அப்ளிகேபிள் ஆகாது. நீங்கள் லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ஷேரிங் கண்டிப்பாக பண்ணணும். ஓகே, எக்ஸாமினேஷன் சம்மரி வந்து எண்ட் டெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ disconnection of a network or power failure during examination. Examination can be resumed by login 3 minutes. After 3 minutes நீங்கள் எல்லாம் ஃபெயிலியர் ஆன பிறகு, கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆன பிறகு ஒரு 3 minutes கழித்து நீங்கள் லாகின் பண்ணால் திரும்ப கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே, ஸோ அப்படி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து நீங்கள் இடையில லாகின் பண்ணி போனீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 15 minutes கொடுப்பாங்க. இப்போ டெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு செஷன் வந்து 8 o'clock ஆரம்பிக்குது, 9 o'clock முடிஞ்சிடும். நீங்கள் வந்து ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால இன்னும் லேட்டாக லாகின் ஆகி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு 9:15 வரைக்கும் எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம். 15 minutes எக்ஸஸாக டைம் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு கொஸ்டின் கூட அட்டன் பண்ணிட்டாலும் அட்லீஸ்ட் இந்த 15 minutesல நீங்கள் எல்லா கொஸ்டினும் வேகமாக அட்டன் பண்ணலாம். அதுக்கு தான் இந்த 15 minutes. அதை விட நீங்கள் அப்பவும் உங்களால் லாகின் பண்ண முடியலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, தட் இஸ் ஆப்சண்ட் அந்த ஸ்டேஜுக்கு போயிடும். அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் எந்த ஒரு புக்ஸு ரெஃபர் பண்ணக்கூடாது, ஆன்லைனில் எதுவுமே ரெஃபர் பண்ணக்கூடாது. ஓகே, ஏதாவது உங்களுக்கு கேல்குலேஷன் பண்ணணும், ஏதாவது சம்திங் எழுதி பார்க்கணும் அப்படின்னா ஒரு blank A4 ஷீட் வந்து கையில் வச்சுக்கோங்க. ஓகே, ரஃப் ஒர்க்கு வச்சுக்கோங்க. அப்பப்போ அதை கேமராவில் காமிச்சிங்கன்னா நோ ப்ராப்ளம். ஓகே, அவங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது இன்னொரு டிவைஸ் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரி எதாவது பண்ணாலும் தட் இஸ் மால் ப்ராக்டிஸ்க்குள்ளே போயிடும். அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே, ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணால் லாஸ்ட் டைம் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணால் எல்லாத்துக்குமே WH1 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் வந்தது. தட் இஸ் மால் ப்ராக்டிஸ், சஸ்பெக்டட் மால் ப்ராக்டிஸ் அப்படின்னு ரிசல்ட் வந்தது. அதனால் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. இனி அதோட நாய்ஸ் கேன்சலேஷன் டிவைஸ், ப்ளூடூத் டிவைஸ் எதுவுமே உங்கள் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணுற டிவைஸோட கனெக்ட் ஆகிருக்கக்கூடாது. ஓகே, உங்களுடைய ஃபோனோ லேப்டாப்போ அதில் வந்து ப்ளூடூத் ஆனாக இருக்கக்கூடாது. ஓகே, ஹெட்ஃபோன் மாட்டிருக்கக்கூடாது, நாய்ஸ் கேன்சலேஷன் டிவைஸ் மாட்டிருக்கக்கூடாது, எது எனேபிள் ஆகிருக்கக்கூடாது. இந்த மாதிரி டிவைசஸ் எதுவுமே எனேபிள் ஆகிருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய எக்ஸாம் நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ண முடியாது. ஓகே, இந்த சாஃப்ட்வேர் வந்து சப்போர்ட் பண்ணாது. எக்ஸாம் நீங்கள் கொஸ்டினே பார்க்க முடியாது. ஓகே, அன்வான்டாக லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கொஸ்டின் உள்ளே போக முடியாது. ஓகே, அப்புறம் வார்னிங்ஸ், நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வார்னிங்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, நீங்கள் மூவ் பண்ணுறது, அந்த உங்களுடைய ஃபேஸ் வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே அதை விட்டு வெளியில் போனாலோ அல்லது நீங்கள் திரும்பி பார்த்தாலோ அல்லது அன்வான்ட் நாய்ஸ் கட்டாலோ வார்னிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த வார்னிங்ஸ் வர வந்து உங்களுடைய அந்த லெவல் வந்து டிக்ரீஸ் ட்ரெண்ட், அதுக்கு இந்த ஸ்கோர் வச்சுருப்பாங்க. 100க்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்களுடைய இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது உங்களுடைய அந்த ஜென்யூனஸ் லெவல் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஸோ இட் வில் லீட் டு மால் ப்ராக்டிஸ். Auto proctoring by online examination system, remote proctor and digital squad will be continuously watch and monitor the handwriting during entire duration of the examination. So அதனால் வந்து ப்ராப்பராக எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. ஓகே, தென் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ do not move away from camera. Students are not allowed to consult other people. You are not allowed to take photos, screenshot, hear audio or record video of the examination and then share it to other during examination. அப்படி நீங்கள் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறது எதுவுமே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எதில் யூஸ் பண்ணாலுமே அவங்க வந்து மால் ப்ராக்டிஸ்ன்னு புக் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ சப்போஸ் உங்கள்கிட்ட அதாவது ரிமோட் ப்ராக்டர் ஆர் இன்விஜிலேட்டர் ஆர் ஸ்குவாட் வந்து உங்களை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 360
டிகிரியில் உங்களுடைய ரூம் எல்லாமே காமிக்க சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கம்ப்ளீட்டாக எல்லாமே நீங்கள் காமிக்க வேண்டியிருக்கும். ஓகே ரைட். ஸோ அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணணும். அப்புறம் டெஸ்ட் ப்ராசஸ். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், லாகின் பண்ணணும் யூஸிங் எ லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ அந்த உங்களுடைய எஸ்எம்எஸ், அதாவது உங்களுடைய ஃபோனில் எஸ்எம்எஸ் வந்திருக்கும் அல்லது இமெயில் வந்திருக்கும், லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் அலாங் வித் லிங்க். ஓகே, ஸோ நீங்கள் அந்த லிங்கில் போய்ட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா லாகின் பண்ணிடலாம். ஓகே, தென் so at the beginning of each session the student undergoes an identity verification, 2 steps. ஸோ ரெண்டு அந்த ஐடென்டி எப்படி வெரிஃபை பண்ணுறாங்கன்னா 2 ஸ்டெப் மூலமாக வெரிஃபை பண்ணாங்க. ஒன்று வந்து கேப்சர் ஃபேஷியல் ஃபோட்டோ டியூரிங் த எக்ஸாமினேஷன். ஓகே, செகண்ட் வெரிஃபிகேஷன் வந்து ஷோயிங் காலேஜ் ஐடி ஆர் கவர்மெண்ட் ஐடி. கரண்ட் ஸ்டூடெண்ட் வந்து ஐடி கார்டு காமிச்சிக்கலாம். பாஸ்ட் அவுட் ஆர் நியூலி ஜாயின்ட் ஸ்டூடெண்ட், தட் இஸ் லேட்டர் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் அத்தாரைஸ்ட் ஐடி வந்து காமிச்சிக்கலாம். ஆதார் கார்டு, பேன் கார்டு காமிச்சிக்கலாம். ஓகே, then rules for online examination. So suppose உங்களுடைய எக்ஸாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன ரூல்ஸ், if the candidates is violating any rules during the examination or trying to adopt any unfair means, the system will automatically collect the data based on the following deviations and alert the student and will immediately alert online remote proctor, invigilator or squad. First one, the browser not supported. Browser not supported அப்படின்னா உங்களுடைய லாகின் பண்ணவே முடியாது. நாட் சப்போர்ட்டட்னா ஹேண்டட் இஸ் யூஸிங் ஓல்டு ப்ரௌசர் வெர்ஷன் ஆர் நான் கம்பேட்டபிள் ப்ரௌசர். ஓகே, ஸோ கம்பேட்டபிள் ப்ரௌசர்னால் என்ன, கூகுள் க்ரோம் கம்பேட்டபிளாக இருக்கும், மொசில்லா ஃபயர்பாக்ஸ் கம்பேட்டபிளாக இருக்கும். ஓகே, அப்புறம் விண்டோஸில் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் ப்ரௌசர் எட்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ப்ரௌசரும் கம்பேட்டபிளாக இருக்கும். ஓகே, மொபைலில் எடுத்தாலும் நீங்கள் வந்து க்ரோம் யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்புறம் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அந்த ஃபேஸ் இஸ் நாட் விசிபிள் இன் கேமரா. இதெல்லாமே வந்து சம் வார்னிங்ஸ். ஸோ அப்படின்னா ஹேண்ட்ரேட் வந்து கேமராவுக்குள்ளே இல்லை அப்படின்னு அர்த்தம், சர்க்கிள்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். ஓகே, தென் செவரல் ஃபேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா, அந்த மாதிரி ஒரு வார்னிங்ஸ் வந்துச்சுன்னா மோர் தென் ஒன் looking at camera. Okay, so there are other people along with the examination taker. Okay, the handed kuda other peoples irukanga அப்படினு அர்த்தம். Face does not match the profile. ஸோ அவங்க இனிஷியலாக ஒரு ஃபோட்டோ கேப்சர் ஆகும், ஆனால் எக்ஸாம் எழுதும் போதும் அவங்களுடைய இமேஜ் வந்து கேப்சர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா, so that is malpractice. Face does not match the profile photo. Microphone muted or its volume is low. ஸோ நம்ம ஹேண்ட்ரைட் வந்து சில டைம் மியூட் பண்ணி வச்சுருக்கலாம் மைக்ரோஃபோனை. ஸோ அந்த மாதிரி மியூட் பண்ணி வச்சுருக்கும்போது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், வார்னிங் இன்ஃபர்மேஷன் வரும். ஓகே, தென் கன்வர்சேஷன் நாய்ஸ் இன் பேக்ரவுண்ட் சிஸ்டம். ஓகே, ஸோ கான்வர்சேஷன் நாய்ஸ் மீன்ஸ் மற்றவங்க பேசுகிற சவுண்டு, இந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மெசேஜ் வந்து வார்னிங் மெசேஜ் வரும். அப்புறம் ஸ்க்ரீன் ஆக்டிவிட்டிஸ் நாட் ஷேர்ட். இப்போ வந்து லேப்டாப்பில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய லேப்டாப் ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்ணணும். அதை ஷேர் பண்ணலன்னா இந்த ஸ்க்ரீன் ஆக்டிவிட்டிஸ் நாட் ஷேர்டு அப்படிங்கிற வார்னிங் மெசேஜ் வரும். அப்புறம் செகண்ட் டிஸ்பிளே இஸ் யூஸ்ட், அடிஷ்னல் டிஸ்பிளே லைக் எக்ஸ்டர்னல் மானிட்டர் ஹேஸ் பின் கனெக்டட். இன்னொருத்தர் இன்னும் ரொம்ப அறிவுபூர்வமாக செயல்படுவாங்க. ஸோ லேப்டாப்பில் வந்து அந்த விஜிஏ கேபிள் மூலமாக அனதர் ஒன் மானிட்டர் கனெக்ட் பண்ணி அதில் வந்து கொஸ்டினை டிஸ்பிளே பண்ணி ஆப்போசிட்டில் இருக்கவங்க அதை பார்த்து ஆன்சர் பண்ணிடலாம், இதுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். ஓகே, அதான் அதில் சொல்லியிருக்காங்க செகண்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நீங்கள் VGA கேபிள் மூலமாக another one மானிட்டரை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வார்னிங் மெசேஜ். இந்த மெசேஜ்லாம் வந்துச்சுன்னா மால் ப்ராக்டிஸ் கீழே போயிடுவீங்க. ஓகே, ஸோ செகண்ட் டிஸ்பிளேங்கிறது அதுதான். ஓகே, அப்புறம் ஃபுல் ஸ்க்ரீன் போடாமல் இருக்கிறதும் ப்ராப்ளம் தான். ஓகே, ஸோ இதெல்லாமே வார்னிங் மெசேஜஸ். இந்த மாதிரி மெசேஜ் வந்து வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்படி மெசேஜ் திரும்ப திரும்ப அதிகமாக வந்துச்சுன்னா ஸோ உங்களுடைய லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, ரைட். அப்புறம் வந்து ஹெல்ப் டெஸ்க் நம்பர் வந்து உங்களுடைய லாகின்லேயே கொடுத்துருப்பாங்க, அல்லது உங்களுக்கு வரக்கூடிய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கூட இந்த ஹெல்ப் டெஸ்க் நம்பர் இருக்கும். அதை வந்து எது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஓகே, காலேஜுக்கு கால் பண்ணுறது வேஸ்ட். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருந்ததுன்னா ஹெல்ப் டெஸ்க் நம்பரில் கால் பண்ணி கேட்டால் தான் அவங்க கரெக்டான சொல்லுவாங்க. காலேஜிலேருந்து உங்களை வந்து மானிட்டர் தான் பண்ண முடியும், வேறு வந்து உங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்கலாம், மற்றபடி வேறு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. ஓகே, ரைட். ஸோ எதனால தான் இஷ்யூஸ் வரலாம் அப்படிங்கிற ஒரு சில பாயிண்ட் சொல்லலாம். நெட்வொர்க் கனெக்ஷன் மூலமாக, நெட்வொர்க் டிஸ்கனெக்ஷன், வைஃபை டிஸ்பிளேஸ்மெண்ட், புவர் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி, பவர் ஃபெயிலியர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன்ஸ் சொல்லலாம். இதன் மூலமாக வந்து நிறையா இஷ்யூஸ் வரலாம். இதெல்லாம் இல்லாத அளவுக்கு ப்ராப்பராக எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். நல்ல ஒரு இன்டர்நெட் கிடைக்கக்கூடிய இடத்துல வந்து அட்டன் பண்ணலாம். முடிஞ்சால் ப்ரௌசிங் சென்டரில் கூட பண்ணலாம். நான் ப்ரௌசிங் சென்டரில் சத்தம் இல்லாமல் இருக்கணும். ஓகே, ரைட். இதெல்லாம் சம் பாயிண்ட்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பாயிண்ட், ப்ராப்பர் ட்ரெஸ் கோட். லாஸ்ட் டைம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரெஸ் கோட் இல்லாமல் எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது, இவங்க நம்மளெல்லாம் யாரும் வாட்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்கிறது வந்து அப்படியே பண்ணியிருக்காங்க. அதாவது வீட்டில் இருந்து எழுதுறதுனால அவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அப்படியே உட்காந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு லுங்கி கட்டிக்கிட்டு மேலே எதுவும் ஷர்ட் போடாமல் அல்லது சாதாரண பனியன் போட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸாம் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சில பசங்க டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க. நிறையா பசங்க வந்து மரத்தடியில் படுத்து கிடந்துக்கிட்டு அல்லது பெட்டில் படுத்து இப்படி இப்படிலாம் எக்ஸாம் அட்டன் பண்ணாங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து வித் ஹெல்டில் ரிசல்ட் போட்டாங்க. ஓகே, அதனால் வந்து ப்ராப்பராக எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். ஐடி கார்டு போட்டுக்கோங்க. யூனிஃபார்ம் போடாட்டாலும் ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். ஸ்பெக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா அதை போட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய கேமராவில் வந்து சரியான இமேஜ் விழாது, அதனால் ஸ்பெக்ஸ் வந்து போட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தனியாக வந்து கால்குலேட்டர் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் அ சயின்டிஃபிக் கால்குலேட்டர் அவைலபிள் ஆன் ஸ்க்ரீன் பை கிளிக்கிங் மெனு ரிசோர்ஸ் பட்டன். நீங்கள் கால்குலேட்டர் வந்து உங்களுடைய ஓன் கால்குலேட்டர் நீங்கள் கையில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து மால் ப்ராக்டிஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிடுவோம். ஸோ கால்குலேட்டர் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அது மாதிரி பிளாங்க் A4 சைஸ் பேப்பர் வந்து ரஃப் ஒர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது வந்து நீங்கள் ப்ராப்பராக கேமரா முன்னாடி உட்காந்து தான் எழுதி அதை பண்ணணும். ஓகே, வேறு ஏதாவது பேப்பர் சைடில் வந்து வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது மால் ப்ராக்டிஸ்ன்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. என்னென்ன பண்ணக்கூடாதுங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஹெட்ஃபோன் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, சன்கிளாஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதர் பீப்புள் உங்களோட இருக்கக்கூடாது. டு நாட் கம்யூனிகேட் வித் அதர் பர்சன் பை மொபைல் ஃபோன் அண்ட் எனி அதர் மீன்ஸ் பண்ணக்கூடாது. எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது உங்களுடைய ஃபோன்லேயோ அல்லது லேப்டாப்லேயோ மைக்ரோசாஃப்ட் டீம், அப்புறம் ஜூம், கூகுள் மீட் இந்த மாதிரி எதுவுமே ஓப்பனாக இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மொபைலாக லேப்டாப் யூஸ் பண்ணாலும் எது யூஸ் பண்ணாலும்
ஒன் டைம் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். வெப்காம், மைக்ரோஃபோன், ஸ்க்ரீன் ஷேரிங் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். ஓகே, அப்புறம் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுடைய பனிஷ்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு 3 பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் வார்னிங், மற்ற எல்லாத்துக்குமே invalidate the examination of particular subject. Okay, ஸோ கொஸ்டினை சத்தமாக ரீட் பண்ணாலே மால் ப்ராக்டிஸ். இது எல்லாமே மால் ப்ராக்டிஸ். ஓகே, இயர்ஃபோன் யூஸ் பண்ணாலும் மால் ப்ராக்டிஸ். unwanted comments in the chat box பண்ணாலும் மால் ப்ராக்டிஸ். மொபைல் ஃபோனில் பேசுகிறது மால் ப்ராக்டிஸ். ஆப்போசிட்டில் ஒரு பர்சனுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்லி கொடுத்ததா சிவியர் மால் ப்ராக்டிஸ். மோர் தென் ஒன் ஃபேஸ் கேமராவில் தெரிஞ்சுன்னா மால் ப்ராக்டிஸ். ஏதாவது அதர் சோர்ஸ் மூலமாக நீங்கள் ஏதாவது ஹெல்ப் கேட்டாலோ, ஃபோன் மூலமாகவோ அல்லது பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டாலோ மால் ப்ராக்டிஸ். ஸோ அன்வான்ட் ரைட்டிங்ஸ் இன் சேட் பாக்ஸ், அதுவும் இது பண்ணாலும் மால் ப்ராக்டிஸ். சம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேட் வேர்ட்ஸ்லாம் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா இவங்க பேசுகிறது இங்கே யாருக்கும் கேட்காது அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணாலும் இந்த டைம் சிவியர் வார்னிங்ஸ் எடுத்துருக்காங்க. அது எல்லாமே போன டைம் இந்த எதுவுமே இந்த மாதிரி ரொம்ப டீப்பாக கன்சிடர் பண்ணலாம். இப்போ மால் ப்ராக்டிஸ் எதுன்னு கிளியராகவே லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் டைம்லாம் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஓகே, ஸோ நீங்கள் மால் ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா இதில் கொடுத்துருக்கூடிய பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. டைரெக்டாக என்கொயரிக்கு வர சொல்லுவாங்க. ஓகே, அதனால் வந்து உங்களுடைய 2-3 செமஸ்டர் ரிசல்ட்டை ஹோல்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்பராக ஜென்யூனாக எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நீட்டாக அட்டன் பண்ணாலே போதும். ஈஸியாக எல்லா சப்ஜெக்ட்ஸும் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.